அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர், நம்பிக்கை ஜோதிடர், ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்க்க போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க, லைக்ஸ் போடுங்க. ஒரு இன்ட்ராக்ஷனோடு நீங்கள் வீடியோக்களை நிறையா பாருங்கள். நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கோம். நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு பல அரிய தகவல்களோடு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க, லைக்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அஷ்டமத்து சனி தரக்கூடிய ராஜ யோகம். ஏன் அது அஷ்டம சனி எப்படி யோகம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில், ஏன்னா இப்போ சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் சனி பகவான் மீன ராசியில் பிரவேசிக்கிறார் இல்லையா? அங்கே தான் இருக்கார். அப்போ அஷ்டமத்து சனியாக சிம்ம ராசியை பிடித்திருக்கிறார். அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டுகள் எப்படி இருக்கும்? சிம்ம ராசி லக்கணம் இல்லை, சிம்ம ராசியாக இருந்தார் அவங்களுக்கு சனி பகவான் சாதாரணமாக பார்க்கும்போது அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் சிம்மராசிக்காரர்களுடைய ஜாதகத்தில் ஒருவேளை மீன ராசியில் சனி பகவான் இருந்தால், ஜென்மச்சனி, அதாவது பிறந்த ஜாதக சனி இல்லை, சனி பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசியில் இருந்தால், அதோடு சேர்த்து குரு இருந்தாலும் சரி, அல்லது சுக்கிரன், புதன், சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருந்தாலும் சரி, கோச்சார குருங்கிறது இப்போ சனி பகவான் சுற்றி வர்றார் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ இப்போது குரு பகவான் இப்போ மீன ராசிக்கு வந்துட்டார். அங்கே ஏற்கனவே பிறந்த ஜாதக சனி இருக்கார். கூட குருவோ சந்திரனோ புதனோ சுபக்கிரகங்கள் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அடித்தது ராஜயோகம். சரிங்களா? இந்த 2.5 ஆண்டுகள் அவங்களுக்கு பொற்காலம். விட்டதெல்லாம் தொடங்கும், மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு போயிடுவாங்க. அஷ்டம சனி அவங்கள எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதனால் அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுக்கும் என்பதுங்கிறது, அது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இல்லாதவங்களுக்கு சில சிரமங்கள் வரும். கஷ்டம் வரலாம், தொழிலில் நஷ்டம் வரலாம், உடல் ஆரோக்கியம் கெடலாம். சரிங்களா? ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகி நல்ல யோகம் கிடைக்கும். புதுசாக வீடு வாகனங்கள் வாங்குவாங்க. சரிங்களா? தொழில் அது வாட்டில் சிறப்பான முறையில் நடக்கும். நம்பிக்கையான வேலையாட்கள் கிடைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல நன்மைகள் அவங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். நன்றி, வணக்கம்.